அனைவருக்கும் வணக்கம். பல்சுவை சேனல் செய்திகளை பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். போடுற வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய தைத்திங்கள் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னாலே எந்த மனுஷன் எங்கே இருந்தாலும், எந்த முக்கு மூலையில், எந்த நாட்டில் இருந்தாலும் அனைவரும் தமிழர் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் எல்லாத்தையும் ஒற்றுமையோடு ஒன்று சேர்த்துருது இல்லையா? ஓகே, இன்றைக்கி இந்த இனிய நாளில் உழைப்பை பற்றின ஒரு கதையோடு தான் நான் வந்திருக்கேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயிக்கு 3 பசங்க இருந்தாங்க. அந்த விவசாயிக்கு நாளடைவில் வயசாயிருச்சு, சாகிற நிலமையில் இருந்தார். அப்படி இருக்கும்போது 3 மகன்களும் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தார். அப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப நிலைமை மோசமாகவும் 3 மகனுடைய பேர்லேயும் சரிசமமாக நிலத்தை பிரித்து எழுதி வச்சார். அப்படி எழுதி வச்ச அந்த விவசாயி இந்த நிலத்தில் ஒரு அடி ஆழத்தில் புதையல் இருக்குது அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு இறந்துட்டார். உடனே அந்த 3 பசங்களும் அவருடைய இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட நிலத்தை தோண்ட ஆரம்பித்தாங்க. முதல் விவசாயி முதல் பையனோட நிலத்தை ஃபஸ்ட்டு தோண்டுறாங்க. அதில் ஒரு அடி ஆழத்து வரைக்கும் எந்தவித புதையலும் இல்லை. 2வது பையனோட நிலத்தை தோண்டுறாங்க. அந்த பையனோட நிலத்துலையும் ஒரு அடி ஆழத்தில் எந்த புதையலும் இல்லை. 3வது மகனோட நிலத்தை தோண்டுறாங்க. அப்படி தோண்டும்போது அவனுடைய நிலத்துலையும் எந்த புதையலும் இல்லை. இப்படி ஒவ்வொரு பையனுடைய நிலத்தையும் தோண்டிட்டு புதையலே இல்லையேன்னு சொல்லி ஏமாந்து போகிறாங்க. இனிமேல் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தில் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. விதைக்க வேண்டிய விதைகளை, மண்ணுக்கேற்ற விதைகளை விதைச்சாங்க. அது ஒரு வருஷத்தில் நல்லா எந்த அளவுக்கு செழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு செழித்து நல்ல லாபத்தை கொடுத்தது. உடனே அவங்க 3 பேரும் நினச்சாங்க, நம்ம அப்பா இதைத்தான் சொல்லியிருப்பாங்க போல், இந்த நிலத்தில் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உழைப்பால் கிடைக்கக்கூடிய பணம் மட்டும்தான் நம்மளுக்கு லாபத்தை தரும். அதே மாதிரி நேர்மையான வழியில் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். அதை தான் அவங்க அப்பா இவங்க புதையல் இருக்கணும்னு பேராசைப்பட்டு நிலத்தை நோண்டி பார்த்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசியில் விதைத்து அறுவடை செஞ்சாங்க. கடைசியில் அதுதான் அவங்களுக்கு கைமேல் பலன் கொடுத்தது. அதனால் உழைப்பால் வரக்கூடிய லாபம்தான் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த கதையானது உணர்த்துது இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய தமிழர் திருநாள் அன்னைக்கும் நம்மளுடைய விவசாயிகளின் உழைப்போட பலன்தான் இன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய அந்த தைப்பொங்கலானது. அவங்களுக்கு வருஷமெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டால் கூட இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்க சந்தோஷமாக அவங்க கிடைச்ச லாபத்தை வச்சுக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி சந்தோஷமாக வாழ்வாங்க இல்லையா? அதை இந்த கதையோட ஒத்து போனதுனால தான் இன்றைக்கி இந்த கதையோடு நான் வந்தேன். தொடர்ந்து நம்ம சேனலை அனைவரும் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.